பிரித்தானிய அரசாங்கம் அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் விரைவாக நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. இது கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய குடிவரவு சீர்திருத்தமாக கருதப்படுகிறது. இந்த புதிய விதிமுறை கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய குடிவரவு சீர்திருத்தமாக கருதப்படுகிறது. பிரித்தானிய உள்துறை அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி 1,25,000 பவுண்டுக்கு மேல் சம்பாதிக்கும் நபர்கள் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான நிபந்தனைகளில் வேலைவாய்ப்பு நிலை, குற்றவியல் பதிவில்லாமை, உயர்ந்த தரத்தில் ஆங்கிலம் பேசுதல், சலுகைகள் கோராமை ஆகியவை அடங்கும். தற்போதைய விதிகளின் கீழ் பொதுவாக 5 ஆண்டுகள் கழித்து நிரந்தர குடியுரிமை வழங்கப்படுகிறது. ஆனால் புதிய திட்டம் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் திறமையான நபர்களுக்கு விரைவான குடியுரிமை வாய்ப்பை வழங்குகிறது. இதற்கிடையில் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் 5 ஆண்டுகளில் நிரந்தர குடியுரிமை பெறலாம். குறைந்த சம்பளத்துடன் வந்துள்ள 6 லட்சம் சுகாதார பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் 15 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் மற்றும் விசா காலாவதியானவர்கள் 30 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும்.